அக்கா எப்படி நம்ம மேக்கப்? ஹை சந்திரா, நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? திருஷ்டி சுத்தி போடணும், அப்படி ஒரு அழகு. போங்க அண்ணி. நிஜமா தான் சொல்றேன். அண்ணி என்ன? அவரு வந்துருவார்ல? யாரு? சதீஷா? ஆமா அண்ணி, அவர் வந்தாதானே இது நடத்துறதுக்கே ஒரு அர்த்தம் இருக்கும். வரேன்னு சொன்னா கண்டிப்பா வந்துருவான், நீ கவலைப்படாத. கண்டிப்பா வந்துடுவார்ல? வந்துருவாம்மா, நீ கவலைப்படாத. அதான் நான் போய் சொல்லிட்டு வந்திருக்கேன்ல, கண்டிப்பா வந்துருவான். ஆர்த்தி, உள்ள கூட்டிட்டு போ. வாங்க அண்ணி. போமா. வாங்க. அபி, நீ சந்திரா கிட்ட பேசினதை நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். எதுக்குமா அப்படி சொன்ன? அந்த படுவாய் பையன் நிச்சயம் வரப்போறதில்ல. அப்படி இருக்கும்போது நீ எப்படி வருவான்னு சொன்ன? பாவம், அவ எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பா. இல்ல சித்தி, வாயும் வயிறுமா இருக்கிற பொண்ணு, பாவம் அவ மனசுல ஏமாற்றம் இருக்க கூடாது. ஏதோ டெம்பரரியா சந்தோஷமா இருக்கட்டுமே, அதனாலதான் அப்படி சொன்னேன். எனக்குன்னு புருஷனும் புள்ளையும் வந்து வாய்ச்சிருக்காங்க பாரு. அந்த பையன் சதீஷ்க்கு புத்தியே கிடையாது. புத்தி சொல்ல வேண்டிய புருஷன் அந்த ஆளை பத்தி சொல்லவே வேண்டாம். எல்லாத்துக்குமே அவர்தான் காரணம். விடுங்க சித்தி, நமக்கு சந்திராவோட சந்தோஷம் தான் முக்கியம். பாவம், அவ உண்மை தெரிஞ்சா வருத்தப்படுவா, அதுக்காக தான் அப்படி சொன்னேன். நாம என்ன செய்ய முடியும்? அக்கா, அம்மா கூப்பிடுறாங்க. வாங்க. அக்கா வாங்க. ஆனந்தி வா. நானும் வா. ஆனந்தி வா. ஐயோ, நீ போ ஆர்த்தி. வாமா. நீ வாமா.
என்னமாச்சு என்னாச்சுமா? வலிக்குதா? வலிக்குதா? இது பிரசவ வலியா? ஆமா பிரசவ வலி தான் போல இருக்கு. ஆனந்தி, உடனே வண்டி கூட்டிட்டு வா. வண்டி கூட்டிட்டு வாங்க, சீக்கிரம். ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறோம். இரு, நான் இப்ப போயிட்டு நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிடலாம். மனோ, சீக்கிரம் போய் ஆட்டோ பிடிப்போம். அந்த மாலையை கட்டிக்கலாம். ஆனந்தேந்திர பாத்து சுமதி தனியா இருக்க கொஞ்சம் பாத்துக்கமா. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். ராஜேந்திர பாத்துக்கடா. நீங்க வரலையா? அவர் எங்க இருக்கட்டும், நீ வாயே. ஆனந்தி, சுமதியை பாத்துக்கோ, நாங்க போயிட்டு வந்துடுறோம். நீங்க போறீங்களா? அதுக்கு இல்ல தம்பி, இதெல்லாம் என்னால பார்க்க முடியாது. அப்பா, எனக்கு பயமா இருக்கு. ஒண்ணு இல்ல, ஐயா தைரியமா இரு. நீங்க வருத்தப்படாதீங்க. அதான் அபி அக்கால கூட போறாங்கல்ல, அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? கொஞ்சம் இருங்க, ஒண்ணும் சுமதி தனியா பயப்படாம இருக்க, நான் போய் நடக்காதீங்க. பார்த்து கவலைப்படாம இருங்க. இங்க நிறுத்துங்க. சந்திரா, பாத்துமா, மெதுவா வா. பாத்து. ஓகே ஓகே. கொஞ்சம் வலி பொறுத்துக்கோ. அபி ரொம்ப பயமா இருக்குமா? பயப்படாதீங்க சித்தி, ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம்ல, எல்லாம் சரியாயிடும். சந்திரா பாவம் அபி, சின்ன பொண்ணு இல்ல, அதுவும் தலை பிரசவம், அதான் பயப்படுற சாரதா. பயப்படாதீங்க சித்தி, ஒன்னும் ஆகாது. இப்பதான் நம்ம தைரியமா இருக்கணும். நீங்க இந்த காலத்து பொண்ணுங்க தைரியமா இருப்பீங்க, எங்களால அப்படி இருக்க முடியலம்மா. எல்லாம் நல்லதா நடக்கும், கவலைப்படாதீங்க. டாக்டர், இப்போ அவ எப்படி இருக்கா? ஷீ இஸ் ஸோ யங், சின்ன வயசுலையா, அதனால பிரசவம் கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கும். பயப்படாதீங்க, நார்மல் டெலிவரிக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ சிசரின் பண்ண வேண்டியிருக்கலாம். அந்த மாதிரி நிலைமையில பேஷண்ட்டோட வயசு காரணமா ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். டாக்டர், என்ன சொல்றீங்க? டோன்ட் வரிமா, நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். ஏதாவது கிரிட்டிக்கலான சூழ்நிலை உருவாக வாய்ப்பு இருக்கும்போது அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும் இல்லையா? ஸோ நாங்கள் சர்ஜரி பண்ணுற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டால் என்ன பண்ணுறது? அதுக்காக ஹஸ்பண்டோட கையெழுத்து எங்களுக்கு வேணும். அப்போ தான் நாங்கள் மேற்கொண்டு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். டாக்டர், இப்போ அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் இங்க வரல. நீங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருங்க. நொன்னோ, ஏதாவது பிரச்சனை வந்துட்டா அப்புறம் எங்க தலை உருளாதா? இல்ல டாக்டர், அவ சின்ன பொண்ணு, ரொம்ப சிரமப்படுவா. ப்ளீஸ் நீங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருங்களேன். மேடம், இனிமே போய் அவரை கூட்டிட்டு வந்து எல்லாமே லேட் ஆயிடும். நீங்க ப்ளீஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்களேன். நோனோ, ஹஸ்பண்டோட கையெழுத்து எங்களுக்கு கண்டிப்பா வேணும். என்ன டாக்டர் நீங்க? அவங்க துடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப போய் கையெழுத்து அது இதுன்னு சொல்றீங்க. இப்ப கையெழுத்தா முக்கியம்? புரியாம பேசாதமா. இப்பெல்லாம் சின்ன சின்ன மைனர் ஆபரேஷனுக்கே பேஷண்டோட சம்பந்தப்பட்டவங்களோட கையெழுத்து வாங்கணும். இது மேஜர் ஆபரேஷன், கட்டாயம் அவங்க புருஷனோட கையெழுத்து வேணும். இல்ல டாக்டர், ப்ளீஸ், அவ வலி தாங்க மாட்டா. நான் அப்புறமா போய் அவரை கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்களேன் ப்ளீஸ். பாருமா, வயிற்றுக்குள்ள குழந்தையோட பொசிஷன் ரொம்ப காம்ப்ளிகேஷனா இருக்கு. எப்ப ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும். தயவு செஞ்சு எங்க பொசிஷனை புரிஞ்சுக்கங்க. அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் இருக்காருல்ல? இருக்காரு டாக்டர். அப்புறம் என்ன, போய் கூட்டிட்டு வாங்க. இல்ல டாக்டர், ப்ளீஸ் நீங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்களேன். இந்த பாருங்க, என்னோட இங்க நின்னு ஆர்கியூ பண்ணி நேரத்தை வீணடிக்காம அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட கூட்டிட்டு வர பாருங்க. ப்ளீஸ் டூ வாட் ஐ சே. ஓகே டாக்டர். டாக்டர்,
அபி இப்ப என்னம்மா பண்றது? எனக்கும் எதுவும் புரியல சித்தி. புருஷனோட கையெழுத்து வேணுங்கிறாங்களே, அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ சதீஷ் வந்ததுக்கு அப்புறம் தான் சந்திராவுக்கு ட்ரீட்மெண்ட்டே பண்ண ஆரம்பிப்பாங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சித்தி, ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தானே இருக்காங்க. நான் போய் சதீஷை கூட்டிட்டு வந்துடுறேன். அந்த படுபாய் வருவானா அபி? நீங்க கவலைப்படாதீங்க சித்தி, நான் போய் பேசி சதீஷை கையோட கூட்டிட்டு வந்துடுறேன். ஓகே, பாத்துக்கங்க. பாத்துக்கமா, வா ஆர்த்தி போலாம். வரேன். பயப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சித்தப்பா, 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 சதீஷ், சித்தப்பா. அப்பா இல்ல, வெளியே போயிருக்காரு. என்ன விஷயம்? சரிடா, வா போலாம். எங்க? டேய், சந்திராவுக்கு வளகாப்பு பண்ணும்போது வலி வந்துருச்சுடா. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம். ஹாஸ்பிட்டல்ல ஏதோ ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. அதுக்கு உன் சிக்னேச்சர் வேணுமா? வா போலாம். நான் வரல. என்னது, வர முடியாதா? டேய், விஷயத்தோட சீரியஸ்னஸ் தெரியாம பேசாதடா. இது பாரு, நீ கையெழுத்து போட்டதா ஆபரேஷன் நடக்கும். ஆபரேஷன் நடந்தாதான் சந்திரா பொழப்பா. டேய், அவ உயிருக்கே ஆபத்துடா. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. எவ எக்கிட்டு போனா எனக்கு என்ன? என்னோட தலைவலி கிடையாது இது. டேய், அவ ஓம் பொண்டாட்டிடா. அவ வயித்துல இருக்கிறது ஓம் புள்ள. ஏன்டா இப்படி இறக்கமே இல்லாம இருக்க? இது பாருக்கா, நீ என்கிட்ட ஆர்கியூ பண்றது வேஸ்ட். நான் வரமாட்டேன். நான் வந்தா அப்பா என்ன கொன்னை போட்டுருவாரு. டேய், நீ ஏன் அப்பா ஆக போற? உன் அப்பா திட்டத்தை பத்தி நீ யோசிச்சுட்டு இருக்கியே, உன் குழந்தை நல்லா இருக்கணும்னு நீ யோசிக்க மாட்டியா? இல்லக்கா, நான் வரல. நீங்களே ஏதாவது பார்த்து பண்ணிடுங்க. வரலையா? வாடா என் கூட. அவனை எங்க கூட்டிட்டு போற? சித்தப்பா, சந்திரா ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. வலியால துடிச்சிட்டு இருக்கா. உடனே ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஆபரேஷன் பண்ணணும்னா இவன் சைன் போட்டாதான் ஆபரேஷன் நடக்கும். ப்ளீஸ் சித்தப்பா, நான் இவனை கூட்டிட்டு போறேன். வாடா. அவ கையை விடு. டேய் உள்ள போடா. அவ கூப்பிட்டா உடனே போயிடுவே நீ. அபி, அவன் வரமாட்டான். வரமாட்டானா? சித்தப்பா, இது உங்க பிடிவாதத்தை காட்டுற நேரம் இல்ல. அங்க ஒரு உயிர் துடிச்சிட்டு இருக்கு. போடா. அவ செத்தா யாருக்கும் எந்த நஷ்டமும் கிடையாது. சித்தப்பா, ப்ளீஸ் இப்படி எல்லாம் பேசாதீங்க. அவ என்ன தப்பு பண்ணா? ஏன் இப்படி மோசமா நடந்துக்கிறீங்க? அவ இந்த வீட்டுல கால் எடுத்து வச்சதுல இருந்துதான் இந்த வீடு நாசமா போச்சு. கோபுரத்துல இருந்தனா நடுத்தரவுக்கு வந்துட்டேன். என் மானம், மரியாதை, காசு, பணம் எல்லாம் போச்சு. இதுல அவ உயிரோட இருந்தா என்ன, செத்தா எனக்கு என்ன? சித்தப்பா, இத பார், இங்க நின்னு நீ எவ்வளவு கத்துனாலும் சரி, சதீஷ் உன் கூட வரவும் மாட்டான். நான் அவனை அனுப்பவும் மாட்டேன். நீ போ. முடியாது சித்தப்பா, நான் அவனை கூட்டிட்டு போதான் போறேன். வாடா. அபி, நான் சொல்றது கேளு. அவன் வரமாட்டான். சித்தப்பா, ப்ளீஸ் அவனை கூட்டிட்டு போக விடுங்க. உன் வேலையை பாத்துக்கிட்டு நீ போ. போ வெளியே. சந்திர உயிருக்கு போராடிட்டு இருக்கா சித்தப்பா. அவன் சாகரா தொலைறா. டேய், நீ உள்ள போடா. போடா உள்ள. சித்தப்பா, என்ன பேசிட்டு நீ முதல்ல வெளியே இருக்கீங்க? போ. சித்தப்பா, ப்ளீஸ். மனுஷனா நீங்க? வா. அக்கா, என்னக்கா சித்தப்பா அனுப்ப மாட்டேங்கிறாரு? இப்ப நம்ம என்ன பண்றது? வா, பாப்போம். என்ன அபி, போன காரியம் என்ன ஆச்சுமா? சதீஷ் என்ன சொன்னா? என்னாச்சு அபி, நீ மட்டும் தனியா வர்ற? அவன் வரலம்மா. நினைச்சேன் அவன் வரமாட்டான்னு எனக்கு தெரியும். சந்திராவோட உயிரை எடுக்காம அவன் விட போறதில்ல. சாரதா, அமைதியா இருந்துச்சு. என்னாச்சு அபி? அவன்கிட்ட விஷயத்த சொன்னியா? அவன்கிட்ட எல்லாத்தையும் சொன்னேன். அவன் வரமாட்டேன்னு சொன்னான். அப்புறம் அவனை திட்டி வெளியில இழுத்துட்டு வந்தேன். அவனை எப்படி இங்க கூட்டிட்டு வந்திருப்பேன்? அப்ப பார்த்து சித்தப்பா வந்து சத்தம் போட்டு பிரச்சனை பண்ணி அவன் எங்கேயுமே வரமாட்டான்னு சொல்லி சதீஷ உள்ள போன்னு சொல்லிட்டாரு. பாவி, இவ்வளவு நடந்தவன் திருத்தலையா? உருப்புருவானா அவன்? சாரதா, அமைதியா இரு சாரதா. இப்பவே உன் புருஷன் தெருவுல தான் இருக்காரு. இன்னும் ஏன் அவருக்கு சாபம் விடுற? இது பத்தாதுக்கா, இதுக்கு மேல அந்த ஆளு கடந்து சீரழியணும். விடுங்க, இப்ப அதுவா முக்கியம்? இப்ப என்ன நடக்கணுமோ அதை கவனிங்க. அதை விட்டுட்டு என்னம்மா, அந்த பேஷண்டோட ஹஸ்பண்ட் வந்துட்டாரா? வரல டாக்டர். டாக்டர், நீங்க தான் ஏதாவது பெரிய மனசு பண்ணி அவளை காப்பாத்தணும். என்னம்மா பேசுற நீ? இதுல நான் பண்றதுக்கு எதுவும் இல்ல.
ப்ளீஸ் டாக்டர், நீங்க தான் ஏதாவது பண்ணணும் ப்ளீஸ். நிலைமை புரியாம பேசுறியம்மா. அந்த பொண்ணு சரியா சாப்பிடாம ரொம்ப வீக்கா வேற இருக்கா. பிரசவத்தை தாங்கக்கூடிய தெம்பு இருக்குமான்னு ரொம்ப சந்தேகமா இருக்கு. எப்படியும் ஆபரேஷன் பண்ணி தான் குழந்தை எடுக்கணும். அதுல தாய்க்கோ குழந்தைக்கோ ஏதாவது ஒண்ணுனா என்ன பண்றது? யார் பதில் சொல்றது? சோ புருஷனோட பெர்மிஷன் கண்டிப்பா வேணும். அவர் கையெழுத்து போட்டு தரணுமா? டாக்டர், உங்க நிலைமை எனக்கு புரியுது. நான் அந்த பொண்ணுக்கு நாத்தனார், இருந்தாலும் அவன் எனக்கு தங்கச்சி மாதிரி தான். நான் வேணா கையெழுத்து போடுறேன். அது எப்படிமா? டாக்டர் ப்ளீஸ், அந்த பொண்ணோட புருஷன் இப்ப ஊர்ல இல்ல. அவர் இப்ப இங்க வர முடியாது. அதுக்காக அந்த பொண்ணை நம்ம அப்படியே விட முடியுமா? ப்ளீஸ், அவளுக்கு எதுவும் ஆகாது, அதை நான் நம்புறேன். நான் கையெழுத்து போடுறேன் ப்ளீஸ் டாக்டர். ஓகேம்மா, பேஷண்ட்டை காப்பாத்தணும் தான் நாங்களும் நினைப்போம். தட்டி கழிக்கிறதுக்காக நான் எதையும் சொல்லல. சரி, பெண்ணு கூட இந்தாங்க. ஓகே. அபி, என்னென்னவோ சொல்றாங்களே, சந்திராவுக்கு ஒன்றும் ஆகாது இல்ல? கவலைப்படாதீங்க சித்தி, எதுவும் ஆகாது. அவ நல்லபடியா குழந்தைய பெத்துக்குவா. நீங்க தைரியமா இருங்க.